ஒரு கான்செப்ட் பார்த்துருந்தோம். அதுல மேஜரா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஒன் வி கால் இட் அஸ் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ். ரெண்ட், இன்புட், டைப், ஐடி இந்த மாதிரிலாம் ஏற்கனவே டிஃபைன் பண்ணி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு which we can use it. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பெசிபிக் ஒர்க்கை நமக்காக செய்யக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன்னொரு டைப். ஸோ அதுல ஒரு 4 டைப் பார்த்துருந்தோம். ஃபங்க்ஷன்ஸ் வித்வுட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் வித்வுட் ரிட்டர்ன் டைப் பார்த்துருந்தோம். ஃபங்க்ஷன்ஸ் வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் வித்வுட் ரிட்டர்ன் டைப் அப்படின்னு பார்த்துருந்தோம். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் வித்வுட் ஆர்குமெண்ட்ஸ் வித் ரிட்டர்ன் டைப் பார்த்துருந்தோம். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் வித் ஆர்குமெண்ட்ஸ் வித் ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது நம்ம பார்த்துருந்தோம் சின்டாக்சஸ். அதுக்கப்புறமா லைக் ஆர்குமெண்ட்ஸ்ல ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுல பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா நேம்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். இதான் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு லைக் ஐம் கோயிங் டு டேக் யூ வித் another important concept, right? அதாவது if you take it starting from the beginning ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எல்லா ப்ரோக்ராம்ஸ்லயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் வேரியபிள்ஸ் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டு ஸ்டோர் சம் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். இப்போ இந்த ஸ்டோரேஜ் அப்படின்னு வரும்போது நான் இனிஷியலா சொல்லியிருக்கேன் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் நமக்கு இருக்கு. ஒன் வி கால் இட் அஸ் லைக் டெம்பரரி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் வந்து எப்பயுமே டெம்பரரியா தான் போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். எதனால அதுக்கு வேல்யூஸ் வந்து டெம்பரரியா ஸ்டோர் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க. ஒவ்வொரு வேரியபிள் நம்ம ப்ரோக்ராம்குள்ள நம்ம யூஸ் பண்ணும்போது அதை ரன் பண்றோம் பார்த்தீங்களா, ரன் பண்ணும்போது அந்த வேரியபிளுக்கு மெமரின்னு ஒன்று அலோகேட் ஆகும். அந்த மெமரியில தான் வேல்யூஸ் போய் ஸ்டோர் ஆகும். அந்த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் கம்ப்ளீட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அந்த மெமரி ரிலீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் சப்போர்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே அந்த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் முடிகிற வரைக்கும் தான் அந்த சிஸ்டம்ல இருக்கும். அந்த எக்ஸிகியூஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதுல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த வேல்யூஸ் எல்லாமே எரேஸ் ஆகும். இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே டெம்பரரி ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கான்செப்ட்ல யாருக்கா டவுட் இருக்கா? இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ வேரியபிள்ஸ்ல என்ன எதனால அது டெம்பரரி ஸ்டோரேஜ்னு சொல்றோம் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதா? அடுத்தது ஒரு கேள்வி வரும். சரி சார், ஒரு டேட்டாவை நம்ம என்ன ரீசனுக்காக நம்ம பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியல் டேட்டாஸ்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல்ல எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே ஒரு இடத்துல சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அந்த பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுறது, சொல்றது, கம்யூனிகேட் பண்றதுக்கு. இப்போ திடீர்னு மழை பெய்யுது, ஸ்கூல் லீவ் அப்படின்னா எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பணும் ஸ்கூல் லீவ் அப்படின்ட்டு. ரைட், இந்த மாதிரி எல்லாம் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்க்காக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ரைட், ஸோ இது வந்து இதே மாதிரி தான் ஒரு பேங்க்கு போறோம். எந்தெந்த கஸ்டமர் எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்காங்க, அவங்களோட டீடைல்ஸ் என்ன, அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, இமெயில் அட்ரஸ். ரைட், ஸோ இந்த மாதிரி இப்போ யாராவது பேங்க்ல போய் ஏடிஎம்ல காசு எடுத்தாலோ இல்ல காசு எடுத்தாலோ ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெசேஜ் வந்து அந்த நம்பருக்கு போயிருது. ஏன்னா வேற யாராவது எடுத்திருந்தா கூட அவங்களுக்கு போயிட்டு அந்த மெசேஜ் அலர்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டாவை அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சு அதை ரிட்ரைவ் பண்ணி எல்லாமே பண்றாங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஜிமெயில் யூஸ் பண்ணுவோம். இந்த ஜிமெயில் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கேட்டிருக்கோம். உங்க பேர் என்ன, உங்க ஃபோன் நம்பர் என்ன, எந்த ஊர்ல இருக்கீங்க, எந்த அட்ரஸ், உங்க ஏஜ் என்ன, நீங்க மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் உங்க யூசர் நேம் என்ன வேணும், அதுக்கு என்ன பாஸ்வேர்ட் வைக்கிறீங்க. ஸோ நீங்க அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணக்கூடிய அத்தனையுமே ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறமா நீங்க ஒவ்வொரு தடவையும் அந்த ஜிமெயில லாகின் பண்ணும்போது உங்க இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணுங்க. அந்த நீங்க கொடுக்கக்கூடிய அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஏற்கனவே அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க லொகேஷன்ல போய் செக் பண்ணும். கரெக்டா கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணும். அது கரெக்டா இருக்கும். கரெக்டா இருந்தால் அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த இன்பாக்ஸை காமிக்கும். இல்லைன்னா இன்வாலிட் யூசர், இன்வாலிட் இமெயில் ஐடின்னு சொல்லுவாங்க, இன்வாலிட் பாஸ்வேர்ட்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் காமிச்சு உங்களுக்கு நிப்பாட்டிட்டு. ரைட், ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் ரியல் டைம்ல பெர்மனண்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நமக்கு கிரியேட் ஆகுது. சரி சார், இப்போ பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணணும்னு முடிப்பட்டோம். நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா சரி, ரொம்ப லைக் இஃப் யூ டேக் இட் வித் லாங் பேக்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணணும்னா லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் வந்து அதாவது ரொம்ப ஹிஸ்டரி ஆஃப் ஸ்டோரேஜ்க்கு போகல, ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரேஜ்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஃப்ளாப்பி டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான சைஸ் இருக்கக்கூடிய ஒரு அதுல டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. திருப்பி எப்ப வேணுமோ அந்த ஃப்ளாப்பி டிஸ்க்ல இருந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறமா சிடி, அதுக்கப்புறமா டிவிடி, இந்த மாதிரி அதுக்கப்புறமா பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க், இந்த மாதிரி நிறைய எவல்யூஷன்ஸ் நமக்கு வந்துருச்சு. பட் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஸ்டோர் பண்ணி எங்கேயாவது எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் எனக்கு முதல்ல கனெக்ட் பண்ணி எடுத்து இது வந்து இட்ஸ் டிஃபரெண்ட் கான்செப்ட். பட் எனக்கு என் சிஸ்டத்துக்குள்ளே பெர்மனண்டா ஸ்டோர் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மேஜர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜர் கான்செப்ட் இருக்கு. ஃபைல்னா சும்மா ஒரு நோட் பேட்லயோ இல்ல வேர்ட்லயோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எனக்கு எப்ப வேணுமோ அதுல இருந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து என்னன்னா டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டேட்டாபேஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல C1 இருக்கு, C++ இருக்கு, Java இருக்கு, C# இருக்கு, Python இருக்கு சொல்றோம். டேட்டாபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் ஏரியா வேர் லைக் ஆல் த டேட்டாஸ் வில் பி ஸ்டோர்ட். அது வந்து டீடைல்டா வில் பி லேர்னிங் அட் லேட்டர் பாயிண்ட். பட் இந்த டேட்டாபேஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கோ அதே மாதிரி நமக்கு இந்த டேட்டாபேஸஸ்லயும் நிறைய இருக்கு. அதாவது Oracle அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, Microsoft SQL Server அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா DB2 அப்படின்னு சொல்லுவாங்க, MySQL அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒவ்வொரு டேட்டாபேஸை வச்சு இது பண்றாங்க. ஸோ நிறைய மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. பட் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் நிக்கி பார்ப்போம். எப்போ நான் வந்து ஃபைல்ஸ்க்கு போகும், நான் எப்போ டேட்டாபேஸ்க்கு போகும் அப்படிங்கிற ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் பார்ப்போம். அதாவது நான் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய என்னுடைய டேட்டா ரொம்ப கம்மியான டேட்டா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என் கிளாஸ்ல வெறும் 5 ஸ்டூடெண்ட்.
இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸோடைய டீடைல்ஸை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதை எனக்கு எப்போ தேவையோ அதை நான் ரிட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கம்மியான டேட்டால ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைல்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் போகலாம். ஏன் அப்படின்னா ஃபைல்ஸுக்கு நம்ம எழுதக்கூடிய நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஈஸியாக நம்மளால ஃபைல்ஸ்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும், ரிட்ரை பண்ணிக்க முடியும். அதாவது நான் சொல்றது என்ன மெத்தட்னா கோடிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான கோடிங்ஸ் எதுவுமே எழுத வேண்டாம், சிம்பிளா நம்மளால பண்ண முடியும். ஆனா அதே சமயத்துல இப்போ என்கிட்ட ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நினைக்கிறேன். ரொம்ப என்கிட்ட ஒரு 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல என்கிட்ட ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அத்தனை இன்ஃபர்மேஷனும் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துல டேட்டா பேஸ் போறது தான் பெஸ்ட். ஃபைல்ஸ்ல போயிட்டு அவ்வளவு டேட்டா எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு ரிட்ரை பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதுக்காக நம்ம டேட்டா பேஸ்க்கு போகணும். சரி சார், இது ஒன்று தானே, இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம டேட்டா பேஸ் போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதாவது இப்போ நிறைய டேட்டாவை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஸ்டோரேஜ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செக்யூரிட்டி இப்போ ஒரு 5 ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் நான் சொல்றேன். இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸோட நான் என்ன பண்றேன், பேரு, ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஒரு சிஸ்டத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் கரண்ட் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்துல இருக்குன்னு வச்சுக்கோ. எனக்கு இப்போ அவசரமா ஒரு ஃபோன் இருக்கு போறேன், என் சிஸ்டத்தை லாக் பண்ண போயிட்டேன்னு வச்சுக்கோ, வேற யாராவது என் சிஸ்டத்துல உட்காந்துருக்கா அத்தனை டீடைல்ஸ் அவங்களால எடுத்துற முடியும். அதாவது நோட் பேட்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆனது ரொம்ப செக்யூர்டா இருக்காது. யார் வேணாலும் ஈஸியா வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற டேட்டா எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதே சமயத்துல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டேட்டாவை ரொம்ப ஹைலி செக்யூர் கான்ஃபிடென்ஷியலா நம்ம மெயின்டைன் பண்ணணும், நான் சீக்கிரட்டா வச்சுக்கணும், இது யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா நம்ம டேட்டா பேஸ் அப்படிங்கிற சைடுக்கு நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா அங்க கொஞ்சம் ஹை செக்யூரிட்டி நமக்கு இருக்கும். அதுக்கு ஒரு டேட்டா பேஸ் உள்ளே போனால யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து அதுக்குள்ள என்கிரிப்ஷன் நடக்கும். ஸோ நிறைய கன்வர்ஷன்ஸ் இது அது நடந்து தான் நம்ம டேட்டா பேஸ் உள்ளே கொண்டு போய் விடும். இந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்போ எனக்கு டேட்டா கம்மியா இருந்தாலும் எனக்கு டேட்டா செக்யூரிட்டி ரொம்ப தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் நான் ஃபைல்ஸ்ங்கிற கான்செப்ட் போகணும். அதே சமயத்துல எனக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா எனக்கு ஹை செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஐ ஹேவ் டு ஸ்டெப் இன்டு ஒன் கான்செப்ட் கால்ட் அஸ் டேட்டா பேஸ். சரி சார், இது மட்டும் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் நிறைய நம்மளால சொல்லிட்டு போகவே முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஒரு ஃபைல்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். நிறைய ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். லெட்ஸ் ஒரு 10 ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் நான் வந்து ஒரு நோட் பேட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், ஒரு 10 ஸ்டூடெண்ட் மேக்ஸ் மார்க், யார் யார் மேக்ஸ் சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நோட் பேட்ல டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ திடீர்னு வந்து என்கிட்ட என்னுடைய பிரின்சிபலோ இல்ல யாரோ வந்து ரிப்போர்ட் கேட்கறாங்க, மேக்ஸ்ல யார் யார் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, சொன்னாங்க யார் யாரும் அதிகமாக எடுத்திருக்கா, யாரெல்லாம் கம்மியா எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம சும்மா அப்படியே ரேண்டமா போய் ஒரு மார்க் இதை காமிக்கும் போது அவங்களால உட்காந்து போய் யார் யார் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க சர்ச் பண்ணிட்டு வருது, எத்தனை பேர் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் கம்மியான மார்க் எடுத்திருக்காங்க டக்குனு கண்டுபிடிக்க முடியாது. அதே இப்ப மார்க் வந்து ஹையஸ்ட் யார் வாங்கியிருக்கா அதுல இருந்து ஆரம்பிச்சு லோயஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து என்ன சொல்லுவாங்க டேட்டாவை ரீஅரேஞ்ச் பண்ணுறது, சார்ட்டிங். ரைட், இப்போ அதிகமான மார்க் வாங்கி கம்மியான மார்க் சார்ட் பண்ணும். இந்த மாதிரிலாம் சார்ட்டிங்லாம் நம்மளால நோட் பேட் ஃபைல்ஸ்ல பண்ண முடியாது. பட் டேட்டா பேஸ்ல போயிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால சார்ட்டிங்லாம் நம்ம என்ன ஆர்டர்ல வேணுமோ அதை ஈஸியா பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம். அதாவது எனக்கு என்னென்ன டீடைல்ஸ் மட்டும் வேணும்னு நினைக்கிறேன் அதை மட்டும் காமிக்கலாம், மற்றதை காமிக்காம விட்டுலாம். இந்த மாதிரி நமக்கு அதுல ஆப்ஷன்ஸ் கம்பாரிசன்ஸ். இந்த நோட் பேட்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் ஃபார்மேட்ல இருக்கு. இந்த பேராகிராஃப் ஃபார்மேட்ல இருக்கிறது எல்லாமே எப்படின்னா டேட்டாவை கம்பாரிசன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதாவது இப்ப ராம் வந்து சாமோட எவ்வளவு மார்க் அதிகமா வாங்கியிருக்கான், எந்த சப்ஜெக்ட்ல அதிகமா வாங்கியிருக்கான், எந்த சப்ஜெக்ட்ல கம்மியா வாங்கியிருக்கான், இந்த மாதிரிலாம் கம்பாரிசன்ஸ் பண்ணலாம். நோட் பேட் ஃபைல்ஸ்ல கம்பாரிசன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் டேட்டா பேஸ்ல போயிட்டோம்னா எல்லா டேட்டாவுமே ஒரு டேபிள் ஃபார்மேட்ல போய் ஸ்டோர் ஆகும். அதனால நமக்கு வந்து என்ன சொல்றது கம்பாரிசன்ஸ் பண்றது எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதுக்கப்புறமா இப்போ ஒரு 10 அப்படின்னு ஒரு 100 ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஒரு நோட் பேட்ல நம்ம சேவ் பண்ணி போனோம் எடுத்துப்போம். சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட், அதாவது அந்த 100th லைன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் நான் சர்ச் எனக்கு வேணும், அந்த ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் வேணும். இந்த ஃபைல் கான்செப்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் லைன்ல போய் தேட ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லைன் இல்ல, செகண்ட் லைன் இல்ல, தேர்ட் லைன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 100th லைன் வர வரைக்கும் ஒவ்வொரு லைனா தேடிக்கும். அப்ப சர்ச்சிங் ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் டேட்டா தான் இருக்கும். ஆனா நமக்கு டேட்டா பேஸ் போயிடும் அப்படின்னா அங்கெல்லாம் இண்டெக்சிங் கான்செப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இண்டெக்சிங் இப்போ போன்ல கான்டாக்ட்ஸ் எல்லாரும் ஸ்மார்ட் போன் கையில வச்சிருப்பீங்க. இப்போ டக்குன்னு ராமோட கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ராமோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு மறப்படாம தெரியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க, கான்டாக்ட்ஸ் போயிட்டு டேரக்டா ஆர் அப்படின்னு பிரஸ் பண்ணீங்கன்னா ஆர்ல ஆரம்பிக்கிற பேர். சோ அப்ப என்ன ஏபிசிடில ஆரம்பிக்கிற எந்த பேருமே நீங்க பார்க்க மாட்டீங்க, டேரக்டா ஆர்ல ஸ்டார்ட் ஆகிற பேரு இதுதான் இண்டெக்சிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி டேட்டா பேஸ்ல கொஞ்சம் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு ஃபைல்ஸோட கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனா இந்த டேட்டா பேஸ் லேட்டர் பாயிண்ட் நம்ம படிக்கும். எப்படி வந்து என்னதான் நம்ம டெம்பரரி ஸ்டோரேஜ் சொன்னாலும் அந்த வேரியபிள்ஸ் நம்ம எவ்வளவு இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி இந்த ஃபைல் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது எப்படி ஒர்க் ஆகுது, அது என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டேட்டா பேஸ் போகும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் இந்த ஃபைல்ஸ் கான்செப்ட்ஸ் என்னதான் டேட்டா பேசஸ்ல அட்வான்டேஜஸ் அதிகமா இருந்தாலும் ஃபைல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இட் பிளேஸ் a very important role. நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து ஃபைல்ஸ். சோ எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க, I'll just quickly share my screen. We'll see some examples. எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் கிளியரா தெரியுதா? Just give me a minute. சரி, இன்னைக்கு இந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கறோம் சொன்னோம் பாத்தீங்களா? சோ இந்த ஃபைல்ல நம்மளால என்னென்ன ஆபரேஷன் செய்ய முடியும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னால ஃபைல்ஸ்ல ரெண்டு மேஜர் ஆபரேஷன்ஸ் தான் என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒன், we call it as read. அப்படின்னா ஏற்கனவே ஃபைல்ல ஏதாவது ஒரு கண்டென்ட் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா
அதை எடுத்து நம்மளால வியூ பண்ணி பார்க்க முடியும். ரிட்ரை பண்றதுன்னா என்ன, அதை எடுத்து வியூ பண்ணி பார்க்கறது தான் ரிட்ரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரீட் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு ரைட் ஆபரேஷன், ஏதாவது ஒரு கண்டென்ட் ஃபைல்ல நம்ம ரைட் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த ரெண்டு மேஜர் ஆபரேஷன்ஸ் தான் நமக்கு இருக்கு, ஒன்று ரீட், இன்னொன்று ரைட். ஸோ இப்போ நல்லா பாருங்க, ஒரு ஃபைல் இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு ஃபைல்ல நான் ரீட் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதா இருந்தாலும் சரி, ரைட் ஆபரேஷன் நான் பெர்ஃபார்ம் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த ஃபைல் ஆனது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஓப்பன்ல இருக்கணும். ஓப்பன்ல இருந்தா என்னால ரீடோ இல்ல ரைட்டோ என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லைன்னா என்னால எந்த ஆபரேஷனுமே அதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இதுதான் பேசிக் கான்செப்ட். ஆனா இந்த ஃபைல் கான்செப்ட்ல நான் ஒரு ஃபைல நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அது ஓப்பன் பண்ணும்போது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும். நீங்க ரீட் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்களா இல்ல ரைட் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபைல் மோட், நான் என்ன மோட்ல போறேன் அப்படின்னு, ஸ்லீப் மோட், டிரைவ் மோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. அதே மாதிரி தான் இப்போ நான் ரீட் மோட்ல இருந்தேன், நான் ரீட் பண்ண போறேன். ரைட் மோட்ல இருந்தேன்னா நான் ரைட் பண்ண போறேன்னு அர்த்தம். சோ இப்போ ஒரு ஃபைல நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பாருங்க, f ஈக்குவல் டு ஓப்பன் ஒரு ஃபைல் நேம் கமா என்ன மோட் அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த மோட் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல ரீட் மோட்லயோ ரைட் மோட்லயோ ஓப்பன் பண்ணி கொடுக்கும். சரி சார், அப்போ இந்த மோட்ல என்னென்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை கொஞ்சம் காது கொடுத்து கவனமா கேளுங்க. ரைட், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ட்ரிக்கியான பாயிண்ட்ஸ். அதாவது ஒரு இன்டர்வியூல ஃபைல்ஸ் ஓரியன்டா கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இப்ப நான் வச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்கிரீன்ல தான் அதிகமா கேள்வி கேட்பாங்க. ரைட், சோ அப்ப என்னன்னா நம்ம இதை காது கொடுத்து கேட்டோம்னா ரொம்ப ஈஸி, நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இந்த பாயிண்ட்ஸ் தெரியாம தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் அப்படின்னு இருக்கு. ஆர்னா ரீட் தான் ஷார்ட் ஃபார்ம்ல ஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஓபன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஃபார் ரீட் ஆபரேஷன். இதுல சொல்லும் போதே சொல்றாங்க ஒரு வார்த்தை, ஓபன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஃபைல ரீட் பண்றதுக்கு, அந்த ஃபைல இருக்கக்கூடிய டேட்டாவை ரீட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரீட் மோட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டுக்கு நம்ம இந்த மோடுக்கு நம்ம போவோம். இப்ப இந்த ரீட் மோட்ல போகும்போது ஃபைல் பாயிண்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைல் பாயிண்டர்னா கர்சர். இப்ப கர்சர் எங்க இருக்கு பாருங்க, இந்த பிகினிங் ஆஃப் த ஃபைல் இந்த இடத்துல இருக்கு. இப்ப கர்சர் எங்க இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. சோ இதுதான் வந்து ஃபைல் பாயிண்டர் அப்படிப்பா. ஃபைல் பாயிண்டர் இஸ் பொசிஷன்ட் அட் த பிகினிங் ஆஃப் த ஃபைல். எப்பயுமே நான் ஒரு ஃபைல ரீட் மோட்ல ஓபன் பண்றேன் அப்படின்னா என்னோட ஃபைல் பாயிண்டர் பிகினிங் ஆஃப் த ஃபைலுக்கு போயிடும். எந்த இடத்துல ஃபைல் பிகின் ஆகுதோ அந்த இடத்துக்கு அது போயிடும். ஒருவேளை இஃப் த ஸ்பெசிஃபைட் ஃபைல் does not exist, அந்த லொகேஷன்ல அந்த ஃபைல் இல்ல அப்படின்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் காமிக்கும். ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் காமிக்கும். ஒருவேளை நான் என்ன மோடுன்னு டிஃபைன் பண்ணாம விட்டுட்டால், ஒருவேளை நான் என்ன மோடு டிஃபைன் பண்ணாம விட்டா டிஃபால்ட்டா அது என்ன மோடுக்கு போகும்னா ரீட் மோடுக்கு தான் போகும். டிஃபால்ட்டா அது ரீட் மோடுக்கு தான் போகும். இப்போ நான் அந்த ரீட் மோட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் இந்த ரீட் மோட பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுதா? எஸ் நோ கொஞ்சம் டைப் பண்ணுங்க ப்ளீஸ். ரைட், சோ சூப்பர், குட், சூப்பர். ரைட், அடுத்தது W அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் மோட் அப்படிங்கிறது தான் W அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்க பாருங்க, ஓபன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஃபார் ரைட் ஆபரேஷன். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை ரைட் பண்றதுக்கு, ரைட்னா புதுசா கண்டென்ட் அதுல எழுதுறதுக்கு அந்த ரைட் மோட்ல போவாங்க. இஃப் த ஃபைல் ஆல்ரெடி கண்டைன் சம் டேட்டா தென் இட் வில் பி ஓவர் ரிட்டன் அப்படின்னு. அதாவது ஏற்கனவே ஒரு ஃபைல்ல ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு, நான் திருப்பி புதுசா ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பழைய கண்டென்ட் எரேஸ் பண்ணிட்டு புது கண்டென்ட் போய் உட்காரும். இதான் ஓவர் ரிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் ரைட்னா என்ன, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு எழுதுறது, அதான் ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் ரிட்டன் என்ன, அது ஒண்ணு மேல ஒண்ணு எழுதிடும் அப்படின்னு அர்த்தம். அப்ப ரைட் மோட்ல ஏற்கனவே ஒரு இடத்துல பழைய கண்டென்ட் இருக்குன்னா பழைய கண்டென்ட் எரேஸ் பண்ணிட்டு புது கண்டென்ட் அது உட்கார வைக்கும். பழைய கண்டென்ட் நமக்கு கிடைக்காது. ரைட், அப்போ இன்னொரு பாயிண்ட், இஃப் த ஸ்பெசிஃபைட் ஃபைல் இஸ் நாட் அவைலபிள், இல்ல அந்த லொகேஷன்ல அந்த ஃபைலே இல்லைன்னா தென் திஸ் வில் கிரியேட் தட் ஃபைல். அந்த பேர்ல அந்த ஃபைலை இது புதுசா கிரியேட் பண்ணும். சி, ரீட்ல போகும்போது நம்ம என்ன பார்த்தோம்னா நான் சொன்ன ஃபைல் அந்த லொகேஷன்ல இல்லைன்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் காமிக்கும்னு சொன்னோம். ஆனா ரைட் ஆபரேஷன்ல அந்த ஃபைல் ஒண்ணு இல்ல அப்படின்னா அது இல்லாத பட்சத்துக்கு புதுசா கிரியேட் பண்ணும். ஏற்கனவே இருக்குன்னா அதை எடுத்து அதுல அந்த கண்டென்ட் ரைட் பண்ணும். ரைட் பண்ணும்போது என்ன பண்ணும், பழைய கண்டென்ட் எரேஸ் பண்ணிட்டு புது கண்டென்ட் மட்டும் அதுல கொண்டு போய் வைக்கும். இவ்வளவுதான் ரைட் ஆபரேஷன். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட் ஆபரேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட், கிளியர், குட், சூப்பர். அடுத்தது அப்பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ அப்படின்னு சொல்றது அப்பெண்ட். இது வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஓபன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஃபார் அப்பெண்ட் ஆபரேஷன். அப்பெண்ட் அப்படின்னா கடைசியில கொண்டு போய் சேர்க்கிறது தான் அப்பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே லிஸ்ட்ல நம்ம பார்த்திருப்போம். ரைட் சார், ஆல்ரெடி இருக்கிற ஃபைல்ஸ் டெலீட் ஆகும். ஃபைல்ஸ் எப்படி டெலீட் ஆகும்? ஃபைலுக்குள்ள இருக்கிற டேட்டா ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது கண்டிப்பா டெலீட் ஆயிடும். ரைட், இப்போ அப்பெண்ட் மோட் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைல அப்பெண்ட் ஆபரேஷன்ல ஓபன் பண்றதுக்கு ஏ அப்படிங்கிற ஒரு மோட யூஸ் பண்ணும். இட் won't overwrite the existing data. பழைய டேட்டாவை அது ஒண்ணுமே பண்ணாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபைலோட கடைசியில போய் கர்சர் அங்கேருந்து நீங்க கொடுக்குற புது டேட்டாவை ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப நான் சொன்ன ஃபைல், if the specified file is not available, then இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா புதுசா அந்த பேர்ல ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதுலயும் எரர் காமிக்காது. சோ அப்பெண்ட் மோட் என்ன புரியுதா? இந்த ரீட் மோடுக்கும் அப்பெண்ட் மோடுக்கு என்ன வித்தியாசம்னா இதுல டேட்டா ஓவர் ரைட் ஆயிரும். பழைய டேட்டாவை எரேஸ் பண்ணிட்டு புது டேட்டா போய் உட்காரும். ஆனா அப்பெண்ட் மோட்ல பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த கண்டென்ட் கர்சர் வந்து கடைசியில போயிட்டு நான் கொடுக்குற புது டேட்டா லாஸ்ட்ல ஆட் ஆகும். பழசும் இருக்கும் புதுசும் இருக்கும். அப்பெண்ட் மோட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட், குட். அடுத்தது ஆர் பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இந்த ஆர் பிளஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரீட் பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரீட் பிளஸ் அதோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னா டு ரீட் அண்ட் ரைட் டேட்டா இன்டு ஃபைல். இதுல நான் ரீட் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் இல்ல ரைட் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ரெண்டுல நான் எதை வேணாலும் என்னால ஆர் பிளஸ்ல பண்ண முடியும். ஆனா இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா the previous data in the file will not be deleted. The file pointer is placed at the beginning of the particular file அப்படின்ட்டு. ரைட், அதாவது இதுல டேட்டா வந்து will not be, the previous data in the file will not be deleted, but the file pointer will be placed at the beginning of the file. அடுத்தது
ரைட் மோட் அப்படிம்பாங்க. அதாவது W பிளஸ் அப்படின்னா டு ரைட் அண்ட் ரீட் டேட்டா. இதுலயும் இதுவே மாதிரி தான். பட் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் வில் ஓவர் ரைட் த எக்ஸிஸ்டிங் டேட்டா. இட் வில் ஓவர் ரைட் த எக்ஸிஸ்டிங் டேட்டா. அதாவது பழைய டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாவை மேலேயே இந்த டேட்டா எழுதி கொண்டு வரதுனால பழைய டேட்டாவை நம்மளால ரிப்ளை பண்ண முடியாது. ரைட். அடுத்து A பிளஸ் அப்படின்னா டு அப்பெண்ட் அண்ட் ரீட் டேட்டா ஃப்ரம் த ஃபைல். இது இட் ஓன் ஓவர் ரைட் த எக்ஸிஸ்டிங் டேட்டா. இது ஓவர் ரைட் பண்ணாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இதுல நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய மோட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, அதாவது ரீட், ரைட், அப்பெண்ட். அது மட்டும் தான். நிறைய பேர் இந்த W பிளஸ் R பிளஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. ரைட். ஏன்னா இதுலயே நம்மளால பண்ண முடியும். இதை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணணும்னா ரைட் மோட்ல ஓப்பன் பண்ணிட்டு ரைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா திருப்பி அதை இன்னொரு தடவை ரீட் மோட்ல ஓப்பன் பண்ணிட்டு ரீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரைட். ஸோ அந்த மாதிரி பண்றவங்க தான் அதிகம். ரைட். அதே மாதிரி எக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து எப்படின்னா டு ஓப்பன் அ ஃபைல் இன் எக்ஸ்க்ளூசிவ் கிரியேஷன் மோட் ஃபார் ரைட் ஆபரேஷன். அதாவது கிரியேட் பண்ற ஒரு ஃபைல் புதுசா கிரியேட் பண்றதுக்காகவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட் தான் எக்ஸ். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இப்போ அந்த பேர்ல ஏற்கனவே ஃபைல் இருக்கு அப்படின்னா அதை கிரியேட் பண்ணவே ஏற்கனவே இந்த ஃபைல் பேர்ல ஒரு ஃபைல் இருக்கு, வேற ஏதாவது பேர்ல ஃபைல கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சு. சரி, பழைய ரைட் மோட்ல என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு இது இருக்கு, அப்போ ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாவை எரேஸ் பண்ணிட்டு இந்த புது டேட்டா போய் ஏற்கனவே இருக்கு ஓப்பன். இப்போ எக்ஸ்ங்கிறது எப்படி அப்படின்னா நான் புதுசா ஒரு ஃபைல கிரியேட் பண்ண சொல்றேன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பண்றதுக்கு உதவும். ஏற்கனவே அந்த ஃபைல் இருக்கு அப்படின்னா வேற ஃபைல் பேரை கிரியேட் பண்ணுங்க, வேற ஃபைல் பேர்ல ஃபைல கிரியேட் பண்ணிக்கோங்க, இது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பலசை வந்து ஓவர் ரைட் பண்றதுக்கு அளவே பண்ணாது இந்த எக்ஸ். அதாவது ஆர் பிளஸ்க்கு என்ன, ஆர் பிளஸ்க்கும் ஏ பிளஸ்க்கும் என்ன வித்தியாசம் கேட்குறீங்க? அதாவது அங்க ரீட் பண்றதுக்கு, அதாவது ஃபைல் பாயிண்டர் வந்து அது பிகினிங்ல இருக்கும் ரீட் பிளஸ்ல, நம்ம தான் கடைசிக்கு மூவ் பண்ணி அதுக்கப்புறமா ரைட் பண்ணோம். ஆனா ஏ பிளஸ் என்னன்னா என் கர்சர் ஆட்டோமேட்டிக்கா டி தேர் அட் லாஸ்ட். அந்த லாஸ்ட்ல நம்மளால அந்த ஃபைல் வந்து நம்ம கண்டென்ட் கொடுக்குற புது கண்டென்ட் போய் உட்காரதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் டேட்டாவை தான் எரேஸ் ஆகாம நமக்கு பார்த்துக்கோ அப்பெண்ட் மோட்ல. அவ்வளவுதான். ரைட். சி now I'll take you with some examples. See, Vasant, நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா இந்த 4, 5, 6 இந்த போர்ட்ல if the file is not available means it will create or not அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இது எல்லாமே ரீட் அண்ட் ரைட் போது அந்த ஃபைல் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்ல இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் உங்களுக்கே போகும். சோ அப்ப இது வந்து எப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஹெல்ப் பண்றதுக்கு தான் இது மேஜரா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். Like we can easily understand from that. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஃபைல்ஸை எங்க ஸ்டோர் பண்றேன், சேவ் பண்றேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். இப்போ இங்க பாருங்க, ஃபைல்ல போறேன். I'll try to save this particular thing. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் I'll try to get into this batch 4. இந்த batch 4ல போயிட்டு என்ன பண்றேன்னா file 1 அப்படிங்கிற பேர்ல சேவ் பண்றேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய அந்த லொகேஷனுக்கு போறேன். இந்த batch 4 அப்படிங்கிற ஃபோல்டர் ஓபன் பண்றேன். முதல்ல என்ன ஃபைல் இருக்கு எல்லாமே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் இருக்கு. இதுல file 1 அப்படின்னு இருக்கு. இது இங்க ஆரம்பிக்கிறதெல்லாம் பாருங்க கன்ஸ்ட்ரக்டர், எக்ஸாம்பிள், கவுஸ் புக்ஸ், டிக்ஷனரி இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நான் என் ப்ரோக்ராம் உள்ள போறேன். நான் இப்போ ஃபர்ஸ்ட் ரைட் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். நான் ரீட் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் ரைட் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணேன். நான் என்ன சொல்றேன்னா f equal to அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் நேம் லெட் மீ சே லைக் abcd.txt அப்படிங்கிற ஃபைலை ஓபன் பண்றேன். கம்மா எனக்கு ரீட் மோட்ல ஓபன் ரைட் மோட்ல ஓபன் பண்ண அப்படிங்கிறதுக்காக w அப்படின்னு சொல்றேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபைலை நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு I'll try to run this particular program. இப்போ ரன் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு இங்க எதுவுமே வரல. இப்போ இதை க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு அதே ஃபோல்டர் உள்ள போறேன். இப்போ அந்த ஒரு லைன் நான் எக்ஸிக்யூட் பண்ணல, என்ன ஆயிடுச்சுன்னா abcd ஃபைல் முன்னாடி இல்ல, கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த abcd அப்படிங்கிற ஃபைலை கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ இங்க பாருங்க அந்த abcd ஃபைலை ஓபன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்குள்ள எந்த கண்டென்ட்டுமே இல்ல, எம்டியா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா let me say it like f.write அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன ரைட் பண்றேன் அப்படின்னா let's say it like welcome/n. அதாவது இந்த ஸ்லாஷ் n அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த லைனுக்கு வரதுக்காக, என் கர்சர் வந்து அடுத்த லைனுக்கு வரதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ வெல்கம் டு python/n அப்படின்னு போடுறேன். அடுத்து f.write, அடுத்து ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுக்குறேன். ரைட். அடுத்து லாஸ்ட் லைன்ல f.close. ஒரு ஃபைலை ஓபன் பண்ணிட்டோம். நமக்கு தேவையான ரைட் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஒரு நல்ல ஹேபிட் அப்படிங்கிறது என்ன, அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ ப்ராப்பரா ஃபைல் ஓபன் பண்ணிட்டோம், ரைட் பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ எனக்கு ஒண்ணுமே வரல. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கேன். இதுல போயிட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபைல் அப்டேட் டன் அப்படின்னா ஏதோ ஒரு சேஞ்சஸ் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சும்மா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நான் லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். இப்போ இங்க பாருங்க ஃபைல் அப்டேட் டன் அப்படின்னு வருது. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா I'll try to open here. அதாவது இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா இது வந்து இப்போ என் ஃபைல் பாருங்க இந்த பேட்ச் 4ங்கிற லொகேஷன்ல இருக்கிறதுனால அது கிரியேட் பண்ற அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்டிகுலர் ஃபோல்டர்லயே கிரியேட் ஆகும். ஒருவேளை வேற ஒரு என் ப்ரோக்ராம் நான் சேவ் பண்ண லொகேஷன் வேற, என் ஃபைல் இருக்கக்கூடிய இன்னொரு லொகேஷன் நீங்க ஃபுல் பார்த்து மென்ஷன் பண்ணி தான் கொடுக்கணும். இங்க அதே இடத்துல வருது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வெரி அபவுட் இட். இப்போ இந்த abcd ஃபைலை ரீட் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க ஓபன் பண்ணி பார்ப்போம். வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். அங்க எப்படி நான் மூணு லைன்ல கொடுத்துருந்தேன் அங்கேயும் எனக்கு வந்து அந்த ஸ்லாஷ் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா என் கர்சர் அடுத்த லைனுக்கு பார்த்து எனக்கு பண்ணிடுச்சு. ஸோ இவ்வளவுதான் ரைட் ஆபரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட். ரைட். இப்போ அடுத்தது இதே இது I'll try to take you with another example. இப்போ let's say for example f let's say it like f equal to open. நான் திருப்பி மேல இருக்கிற அதே abcd.txt அப்படிங்கறத கொடுக்குறேன். like same file name கமா இதையும் ரைட் மோட்ல கொடுப்பேன். போன இதுல இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா let me try to create a list equal to சரி l நினைக்கிறேன் l equal to ஒரு லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'll try to have ராமன் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறேன். let me say it like /n கமா அடுத்து I'll try to save it like sam/n கம்மா அடுத்து ஒரு டபுள் கொட்டேஷன் let me say it like tom/n கொடுக்குறேன் கம்மா
டபுள் கொட்டேஷன் இருக்குல்ல ஜெரி அப்படின்னு கொடுக்குறேன். ரைட். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். என்னோட என்னுடைய லிஸ்ட் இங்க நான் க்ளோஸ் பண்ணவும் பண்ணிடுறேன். இப்போ லெட்ஸ் சே லைக் எஃப் டாட் ரைட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ண மாதிரி ரைட் லைன் அப்படின்னு இருக்கு. இந்த ரைட் லைன் அப்படிங்கிறது என்னன்னா இந்த மாதிரி சாரி லிஸ்ட் எல். ஸோ அப்போ இந்த ரைட் லைன்ங்கிறது இப்போ ஒரு ஒரே பர்டிகுலர் இடத்துல லிஸ்ட் ஆஃப் இது இருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே ஃபைல போய் ஒன் பை ஒன் நீங்க தனித்தனி இதுவா இருக்குது ஒரே இதுல இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா எடுத்து எனக்கு ஃபைல ரைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்க கொடுத்துருக்கேன். இப்போ கீழே போயிட்டு லெட்ஸ் சே லைக் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வச்சு ஃபைல் அப்டேட் சக்சஸ் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு டிஃபரெண்டான மெசேஜ் ஒன்று கொடுக்குறேன். எஃப் டாட் க்ளோஸ். ஏன்னா மேல நம்ம வந்து ஃபைல் அப்டேட் டன் கொடுத்துருக்கோம். இங்கே கொடுக்குறேன். நான் லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். இப்போ ரைட் லைன்ஸ் சாரி எஸ் ரைட். இப்போ பாருங்க ஃபைல் அப்டேட் டன் அப்படின்னு சொல்லுது. ஃபைல் அப்டேட் டன் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் ரைட் பண்ணிச்சு. அடுத்து திருப்பி அதே ஃபைலே திருப்பி ஓப்பன் பண்ணி பண்றேன். பட் இந்த ரைட் மோட்ல நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இங்க பாருங்க ரைட் மோட்ல இஃப் த ஃபைல் ஆல்ரெடி கண்டென்ட்ஸ் சம் டேட்டா இட் வில் பி ஓவர்ரிட்டன் அப்படிங்கும் போது எனக்கு இந்த ராமன் சாம் டாம் ஜெரி மட்டும் தான் எனக்கு அந்த ஃபைல்ல இருக்கணும். சோ இப்போ இங்க போறேன் ஏபிசிடி ஃபைல நான் ஓப்பன் பண்றேன். இப்போ பாருங்க அந்த வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங்கிறது இல்ல ராமன் சாம் டாம் ஜெரி அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு. சோ ரைட் பண்றதுல நமக்கு ரெண்டு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்கு. ஒன்னு ரைட் அப்படின்னு கொடுத்து பண்ணலாம், இன்னொன்னு ரைட் லைன்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க யூஸ் பண்ணுங்க. ரைட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா ரைட்டை வச்சு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது லைக் ஐ ட்ரை டு டேக் யூ வித் அதர் எக்ஸாம்பிள். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபைல் புது ஃபைல் கிரியேட் பண்றேன். இந்த ஃபைல திருப்பி பாருங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா எடுத்த உடனே இந்த பேட்ச் ஃபோர்ல போயிட்டு ஐ சேவ் வித் நேம் கால்ட் அஸ் ஃபைல் 2. இப்போ ஏபிசிடி இருக்கிற லொகேஷன் தான் இதுவும் இருக்கு. அதனால இப்போ என்ன சொல்றேன்னா எஸ் ஈக்குவல் டு ஓபன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஏபிசிடி டாட் டிஎக்ஸ்டி எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மறக்காதீங்க, கண்டிப்பா கொடுக்கணும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா ரீட் மோட்ல போய் எடுத்து ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எஃப் டாட் ரீட் ஆஃப் அப்படின்னு நான் சொல்றேன். லாஸ்டா வந்து எஃப் டாட் க்ளோஸ் அப்படின்னு நான் சொல்றேன். நவ லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ். ரைட். இப்போ ரன் பண்ணி பாருங்க நமக்கு ஏதாவது வருதா அப்படின்னு பாருங்க. எதுவுமே வரல. என்ன ரீசன் அப்படின்னு யாராவது ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியுமா? என்ன ரீசன்னால நமக்கு அவுட்புட்ல எதுவுமே வரல? print not keep it. ஓகே, அப்ப இந்த இடத்துல போயிட்டு let me try to keep it like print. இந்த இடத்துல போயிட்டு close it. Let me try to save this and let me try to run. இப்போ பாருங்க ராமன் சாம் டாம் ஜெரி நம்ம ஃபைல்ல ஸ்டோர் பண்ண இந்த நாளையுமே நமக்கு இங்க வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ ரீட் ஆபரேஷன் நமக்கு ரொம்ப சிம்பிள். இவ்வளவுதான் ரீட் ஆபரேஷன். இதே இதுல இப்போ இதுல இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா f டாட் ரீட் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா 10 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ திருப்பி அதே ப்ரோக்ராம நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க ராமன் சாம் மட்டும் தான் எனக்கு வந்திருக்கு. டாம் அண்ட் ஜெரி பிரிண்ட் ஆகுது. ரைட். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபைல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 10 கேரக்டர்ஸ் மட்டும் தான் எனக்கு ரீட் பண்ணி சொல்லும். வேற எதையுமே ரீட் பண்ணி எனக்கு சொல்லாது. ரைட். அப்ப கேட்கலாம் சார் ராமன் அப்படின்னு மொத்தம் எத்தனை எழுத்து வருது? RAMA என் 5, சாம் எத்தனை? SAM 3, 5 3 8. சார் 10 கொடுத்துருக்கோமே. ஆனா நமக்கு ராமன்ல 8, ராமன் அண்ட் சாம்ல 8 தானே இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்லாஷ் n கொடுத்தோமா? அந்த ஸ்லாஷ் n அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸா எடுத்துக்குது. இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த 10 பதிலா I'm going to give it like 11. இப்போ ரன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டாமோட டீயும் சேர்ந்து நமக்கு வரணும். அப்ப எனக்கு 11 கேரக்டர்ஸ் ஆகும். So slash n will also be considered as a character here. அதனால தான் எனக்கு ஒரு ஷார்ட்டேஜ் வருது. ரைட். சோ இது இதுலயே இன்னொரு மெத்தடும் இருக்கு. 2 டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் நமக்கு இருக்கு. ரைட். இப்போ அதுல இப்போ ரீட் அண்ட் ரீட் லைன் உங்களுக்கு அடுத்தது ரீட் லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரைட். சோ கொஞ்சம் டைம் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால I'll just try to take this particular program from here. ரைட். இப்போ let's say like abcd.txt ல இருந்து ரீட் மோட்ல ஓபன் பண்ணேன். இப்போ என்ன சொல்றேன்னா f டாட் ரீட் லைன். இந்த ரீட் லைன் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபைல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் ரீட் பண்ணணும். வேற எதையும் ரீட் பண்ணாது. அதை எடுத்து லைன் 1 அப்படிங்கிற இந்த வேரியபிள்ல கொடுக்கும். அடுத்த தடவை நீங்க f டாட் ரீட் லைன் சொல்லும் போது அது எந்த இடத்துல அதாவது எந்த லைன்ல விட்டுச்சோ அதுக்கு அடுத்த லைனா ரீட் பண்ணும். சோ ஒவ்வொரு தடவையும் அது என்ன பண்ணும்னா ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணி நமக்கு கொடுக்கும். சோ அப்ப இந்த இடத்துல பாருங்க நான் 3 தடவை நான் ரீட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆனோ ராமன் பிரிண்ட் ஆனோ சாம் பிரிண்ட் ஆனோ டாம் பிரிண்ட் ஆனோ ஆனா ஜெரி பிரிண்ட் ஆக கூடாது. இப்போ நம்ம இதை சேவ் பண்றோம், ரன் பண்றோம். இப்போ பாருங்க ராமன் சாம் டாம் வரும், ஜெரி 4வது பேரா இருக்கு. அதனால எனக்கு வரல. சோ ரீட் லைன் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா ஒவ்வொன்னா எடுக்கும். இப்போ இந்த இடத்துல end equal to ஒரு எம்டி ஸ்பேஸ் நான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். அதாவது இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா end நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம்ல. அதாவது இந்த இடத்த பிரிண்ட் பண்ணிட்டு எண்ட்ல எனக்கு ஒரு ஸ்பேஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கா நார்மலா இது ஆக்சுவலா இது என்ன பர்பஸ்க்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஏற்கனவே எனக்கு ஒரு ஸ்லாஷ் எடுத்து வரும். ஏன்னா அந்த ஃபைல் ஏற்கனவே ஒரு ஸ்லாஷ் வருதா? ரைட். சோ அந்த ஒரு பர்டிகுலர் இதுக்காக இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எண்ட் கொடுத்துருக்கோம். இதை நான் எடுக்கிறேன், இதை சேவ் பண்றேன், இதை ரன் பண்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ராமன் 2 ஸ்பேஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் நம்ம கொடுத்தோம் ஃபைல்ல ராமனுக்கு அப்புறமா அதுக்கு உண்டான ஒரு நியூ லைன் வந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒவ்வொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு நியூ லைன்ல வரும்ல அதுக்காக வருது. அந்த தேவையில்லாம இன்னொரு லைன் வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன்னா எண்ட்ல வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா போதும், நீ அடுத்த லைனுக்கு கர்சரை கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல எண்ட இப்படி மென்ஷன் பண்ணிருக்கேன். பட்ஜெட் வேற எதுவுமே கிடையாது. ரைட். அதே மாதிரி இன்னொன்னு ரீட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு உண்டான எக்ஸாம்பிளையும் நான் இப்போ காமிக்கிறேன். ரைட். இப்போ என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா f equal to open abc.txt இது ரீட் மோட்ல ஓபன் பண்றோம். லைன்ஸ் equal to f dot read lines of அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ இது என்ன ஆகுதுன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸையும் ரீட் பண்ணி இந்த லைன்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணும். இப்போ ஃபார்
லைன் இன் லைன்ஸ் இதுல இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒவ்வொரு லைனா இந்த லைனுக்கு கொண்டு வந்து அதை நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மோர் ஆர் லெஸ் ரெண்டும் ஒரே தான். அது வந்து அட் ஸ்ட்ரெச்ல ஒரு லைன் மட்டும் எடுத்து வரும். இங்க வந்து என்ன பண்றேன்னா மொத்தமா எடுத்து வந்து ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதுல இருந்து ஒவ்வொரு லைனா எடுத்து கீழே பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரேன். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி இதுல ஒரு பெரிய வித்தியாசம். தேங்க்யூ சார். இது abct.txt அதனால அதை கொடுத்துறேன். நான் லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். ராமன், சாம், டாம், ஜெரி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் ரீட் ஆபரேஷன், ரைட் ஆபரேஷன் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் மெத்தட்ஸ். இன்னொரு தடவை இந்த வீடியோவை பொறுமையா ப்ளே பண்ணி பாருங்க. ரைட், அதுல இருக்கக்கூடியது கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு புரியும். ரைட், இன் அடிஷன் டு திஸ் டூ திங்ஸ் இன்னொரு ரெண்டு டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. டெல் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெத்தட் இருக்கு. அடுத்தது சீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இது இருக்கு. ஸோ அது ரெண்டையும் we will see with an example. இப்போ I'll just take that. See here. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டெல் அப்படின்னு இருக்கு. இந்த டெல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என் கர்சர் இப்போ கரண்டா இப்போ இங்க பாருங்க we can use tell method to return the current position of the cursor. இந்த டெல்ங்கிறது என்ன சொல்லு அப்படின்னா என் கர்சர் இப்போ எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெல் யூஸ் பண்ணலாம். நான் டெல் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன அப்படின்னா என் கர்சர் எந்த இடத்துல இருக்குங்கிறத சொல்லும். இங்க பாருங்க, the position index of the first character in the file is 0. just like string indexல எப்படி சொல்லுவோம் அதே மாதிரி தான் இங்க index position 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ இங்க பாருங்க என்ன கொடுத்தீங்கன்னா f equal to open abcd.txt and read மோட்ல நான் இப்போ ஓபன் பண்றேன். இப்போ print f.tell அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா டெல்னு சொல்லும்போது என்னுடைய கர்சர் பாயிண்டர் எங்க இருக்குன்னா 0th இண்டெக்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறமா என்ன சொல்றேன்னா f.read to அப்படின்னா என்ன, ரெண்டு கேரக்டரை ரீட் பண்ணும். ரெண்டு கேரக்டர் r a மட்டும் தான் ரீட் பண்ணும். அப்போ அடுத்தது நம்ம டெல் அப்படின்னு சொல்றோம்னா எனக்கு என்னுடைய இது அதுக்கப்புறமா என் கர்சர் எந்த இடத்துல இருக்கும். லைக் இப்போ I'll try to execute it and explain it and அப்படி பண்ணா உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பண்றேன்னா I'll try to save it with your batch code. இதுல let me try to save it like file 3 அப்படிங்கிற பேர்ல. Now let me try to run this particular audio. இப்போ இங்க பாருங்க, இல்ல நான் பக்கத்துல வைக்கிறேன். இப்போ இந்த லைன் வரும்போது f.tell அப்படின்னு சொல்லும்போது என் கர்சர் வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறமா f.read to அப்படின்னு சொல்றோமா ரெண்டு கேரக்டர் ரீட் பண்ணுது r a ரீட் பண்ணிட்டு என் கர்சர் இருக்கிற இடத்துக்கு அப்புறமா எனக்கு என்ன இருக்கு 2 அப்படிங்கிறது தான் இருக்கு. அதனால எனக்கு வருது. அதுக்கப்புறமா நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா read 3 அப்படின்னு சொல்றேன். அந்த ஏக்கு அப்புறமா ஒரு 3 கேரக்டர் m a n அப்படிங்கிறது ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இருக்கிறது 5. அந்த இதுதான் எனக்கு இங்க வரும். இப்போ அதுக்கு கீழேயே லைக் இஃப் யூ டேக் இட் லைக் ஐ ஹேவ் seek f.open. இந்த seek அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெனரலா வந்து இப்போ டெல் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம். இட் வில் ஹெல்ப் யூ to identify the cursor pointer. cursor pointer எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது டெல். இந்த சீக் அப்படிங்கிறது என்னன்னா என் கர்சரை நான் எந்த இடத்துக்கு வேணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு மூவ் பண்றது தான் இந்த சீக் உடைய வேலை. சீக் அப்படின்னா என் ஃபைல் பாயிண்டர் அப்படின்னு நம்ம சொல்றேன். இந்த கர்சரை இத்தனாவது இண்டெக்ஸுக்கு மூவ் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா இந்த சீக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க f equal to open abcd.txt ரீட் போட்டு இருக்கு. f.seek அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 5 கொடுத்துறேன். பட் அதை எடுத்துட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 12 அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்த லைன்ல f.tell அப்படின்னு சொன்னா எனக்கு இங்க என்ன கொடுத்துருக்கேன் அதான் எனக்கு இங்க பிரிண்ட் ஆன். என் 12 சீக் என்ன என்னுடைய 12வது எடுத்துட்டு போன அர்த்தம். இப்போ now I'll try to save this. I'll try to run this. லாஸ்ட் லைன்ல பாருங்க இந்த 12 அப்படிங்கிறது வரும். ஏன்னா இங்க சீக்ங்கிறது என் ஃபைல் பாயிண்டர் கொண்டு போக சொல்றேன். அதுக்கு அடுத்த லைன்ல என் கர்சர் எந்த இடத்துல இருக்குன்னு கேட்கறேன். அது 12ல இருக்கு அப்படிங்கறத எனக்கு சொல்லுது. சோ இப்போ எல்லாருக்கும் இந்த டெல் அண்ட் சீக் புரிஞ்சுதா? டெல் சீக் இதெல்லாம் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சீக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என் கர்சரை நான் எந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை எனக்கு மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு ஃபைலை நம்ம எப்பயுமே ரீட் மோட்ல ஓபன் பண்ணும்போது இண்டெக்ஸ் பிகினிங் ஆஃப் த ஃபைல தான் என் கர்சர் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு சுந்தரகுமார் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல, சாரி. இப்போ ஒரு ஃபைல நம்ம ரீட் மோட்ல ஓபன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா பிகினிங் ஆஃப் த இடத்துல இருக்கும். பட் அதுல இருந்து இப்போ நான் என்ன சொல்றேன்னா 12th இண்டெக்ஸ்க்கு என் கர்சரை மூவ் பண்ணு அப்படின்னு சொல்றேன். அதுதான் சீக். டெல்லுங்கிறது என்ன பண்ணும் என் கர்சர் இப்போ கரண்டா எந்த இடத்துல இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நான் சொல்றேன். சோ நம்ம முந்தின லைன்ல 12th இண்டெக்ஸ் மூவ் பண்ணனால அதுக்கப்புறம் என் கர்சர் எங்க இருக்குன்னு கேட்டா அது அதே 12 தானே சொல்லணும். அதான் எனக்கு அதை சொல்லும். இப்போ புரிஞ்சுதா? சீக் அண்ட் ஸ்ரீசக்தி சீக் புரிஞ்சுதாமா? ஸ்ரீசக்தி இல்லம்மா வசந்த் ஃபைல்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லா லாங்குவேஜ்லயுமே இல்ல. ரீட் மோட்ல ஓபன் பண்ணிட்டு ரைட் பண்ணலாமா? பண்ண முடியாது. சீக்குங்கிறது என்னமா என் கர்சரை இந்த இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு மூவ் பண்றேன்னு சொல்றது தாமா சதீஷ். அதுல போயிட்டு நான் வேர்ட் கொடுக்கலாமா? முடியாது. இண்டெக்ஸ் பொசிஷன் எத்தனாவது இண்டெக்ஸ்க்கு என் கர்சரை மூவ் பண்ணணும்னு நான் சொல்றது தான் சீக்குங்கிறது. அதுல வேர்ட்ஸ் கொடுக்க முடியாது. ரைட், சோ இவ்வளவுதான். அதுக்கு அடுத்ததுமா இப்போ 0 1க்கு அடுத்து என்ன 2ல தானே இருக்கு என்னுடைய கர்சர் பாயிண்டர். ரெண்டு ரீட் பண்ணியாச்சு. ரீட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா என் கர்சர் அடுத்து போயிரும்ல. சோ அதனால எனக்கு அடுத்தது 2 அப்படிங்கறத சொல்லும். வெங்கட் புரியுதா? ரியல் டைம் யூசிங் நான் எக்ஸாம்பிள் ரன் பண்ணி காமிச்சிட்டு ரியல் டைம் யூஸ்ங்கிறீங்க. ரியல் டைம் யூஸ்ங்கிறது என்ன? என் ஃபைல் பாயிண்டர் எந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்லும் என் ஃபைல் பாயிண்டர் இந்த இடத்துக்கு கொண்டு போன்னு சொல்றதுக்கு சீக். இதுக்கு மேல ரியல் டைம் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன கொடுக்குறதுங்கிறது எனக்கு தெரியல. ரைட், தோஸ் டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சண்டே செஷன்ல வாங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன்.